மாதவா, என்ன காரியம் செய்கிறாய்? பார்த்தால் தெரியவில்லையா அப்பா? குடைத்தண்டை உடைத்தேன். ஏனடா அப்படி செய்தாய்? வெந்நீர் அடுப்பிற்கு விறகாக ஆக்குவதற்காகத்தான். அதற்காக குடையை உடைப்பானேன்? அப்பா, ஏன் இப்படி பதற்றப்படுகிறீர்கள்? இது ஏற்கனவே பழைய குடைதான். அதற்காக இந்த குடைத்தண்டு மடித்துணி உலர்த்தவாவது பயன்படும் அல்லவா? அதை போய் உடைத்து விட்டாயே. அப்பா, ஒரு பொருளை ஓர் காரியத்திற்கென்று வைத்திருந்தால் அதை உபயோகப்படுத்த வேண்டும். இப்படி பிரயோஜனம் இல்லாமல் இந்த குடை அப்படியே கிடந்தது. சரி, அடுப்பிற்காவது ஆகட்டுமே என்று எடுத்தேன். உனக்கு இவ்வளவு அவசரம் கூடாது மாதவா. நீ அந்த குடையை உடைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் சிறிது காலத்திற்கு அதை பயன்படுத்தி இருக்கலாம். உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. இதற்கு போய் இவ்வளவு கவலைப்படுகிறீர்களே. 1-2 ஹோமத்திற்கு அத்திம்பேர் சென்று வந்தாலே போதும். பல புது குடைகள் நம் அகம் தேடி வந்துவிடப் போகிறது. எப்பொழுது நீ பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறாய்? இப்பொழுது கேட்பதற்கு? அது போகட்டும். நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று வந்தேன். வரும்பொழுது நீ செய்து கொண்டிருந்த காரியத்தை பார்த்தவுடன் வந்த விஷயம் மறந்து விட்டது. என்ன கேட்க வேண்டும்? நீ கொடுத்தாயே நிலம் வாங்குவதற்காக ஒரு காசு பொதி, அதை உன்னிடம் கொடுத்தது யார்? அதைத்தான் கொடுக்கும் போதே சொல்லிவிட்டேனே, பிறகு ஏன் மறுபடியும் கேட்கிறீர்கள்? காரணமாகத்தான் கேட்கிறேன், சொல். உனக்கு யார் அதை கொடுத்தது? நண்பன் ஒருவன் கொடுத்தான். இல்லை, என்னால் நம்ப முடியவில்லை. ஏனப்பா, அன்றைக்கு வராத சந்தேகம் இன்றைக்கு ஏன் வலுவாக வந்திருக்கிறது? எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக என் நண்பன் கொடுத்தான். இல்லை, உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை. இதுவரை நிலத்திற்காக பல இடங்களில் தேடி அலைந்து நேற்று தான் 2 வேலி நிலத்தை கண்டறிந்து அதற்காக ஒரு பெரும் தொகையை கொடுத்திருக்கிறோம். ஆமாம், வாஸ்தவம் தான். நானும் அப்போது உங்களுடன் தானே இருந்தேன். நீ இருந்தாய். அதற்காக ஒரு பெரும் தொகை உனக்காக கொடுத்த உன் நண்பன் எங்கே? ஏன் அவன் அங்கு வரவில்லை? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன் நண்பர்களை நான் பார்த்ததே இல்லையே. அப்பா, உங்கள் தேவையற்ற சந்தேகங்களை அந்த வெந்நீர் அடுப்பில் போடுங்கள். எண்ணெய் போட்டு கொதிக்க வைக்காதீர்கள். மாதவா, உன்னிடம் நான் மிகவும் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ சொன்னாய் என்பதற்காக பணத்தை நான் தான் ஏற்பாடு செய்தேன் என்று மாப்பிள்ளையிடம் ஒரு பொய் சொல்லி இருக்கிறேன். அது இன்று வரை என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டு அவருடன் பல இடங்களில் அலைந்து திரிந்த போதெல்லாம் என் மனதில் அந்த பொய் உறுத்தி கொண்டே இருக்கிறது. உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துகிறது என்பதற்காக என்னை ஏன் மிரட்டுகிறீர்கள்? மாப்பிள்ளைக்கு என்றாவது ஒரு நாள் அந்த பணத்தை நான் ஏற்பாடு செய்யவில்லை, உன் நண்பன் தான் கொடுத்தான் என்பது தெரிய வந்தால் அப்பொழுது உண்மையை அவரிடம் நான் சொல்ல வேண்டி வரும். அதற்கு முன்பு பெரிய தொகையை கொடுத்த உன் நண்பனை நான் பார்க்க வேண்டும். அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் அத்திம்பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் திருவாயை திறந்து எதுவும் உளராமல் இருந்தாலே போதும். மாதவா, இதுவரை என் உடல்நிலை தான் சரியில்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னால் என் மனநிலையும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அதுவே என்னை கொன்று விடுமோ என்று பயமாக இருக்கிறது. ஒன்று, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்த உன் நண்பனை என்னிடம் காட்டு. இல்லை என்றால் இப்பொழுதே நான் மாப்பிள்ளையிடம் சென்று நிலம் வாங்குவதற்காக இந்த தொகையை நான் ஏற்பாடு செய்யவில்லை என்று சொல்லிவிடுவேன். அப்பா, நான் சொல்வதை நம்புங்கள். என் நண்பன் தான் கொடுத்தான். இவ்வளவு பெரிய தொகையை உனக்காக கொடுத்த உன் நண்பன், உன் நல்வாழ்க்கை மேல் இவ்வளவு அக்கறை கொண்டுள்ள உன் நண்பன் ஏன் நிலம் வாங்கும் போது உன்னிடம் வந்து நிற்கவில்லை? சொல். திரும்ப திரும்ப நீ சொல்வாயே, ஆனால் அதை நான் நம்ப முடியாது. முதலில் உன் நண்பனை என்னிடம் காட்டு. நான் காண்பிக்க முடியாதப்பா. அப்படி என்றால் மாப்பிள்ளையை சந்தித்து உடனே அவரிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? அந்த தொகை யாருடையது என்று தெரிய வேண்டும். அத்தொகை என் நண்பன் கொடுத்ததில்லை. போதுமா? அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பொற்காசு பொதியை யார் கொடுத்தார்கள்? சொல் மாதவா, யார் கொடுத்தார்கள்? யாராலும் கொடுக்கப்படவில்லை, எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதா? ஆமாம், என் தேவைக்கு என்னால் எடுக்கப்பட்டது. என்ன சொல்கிறாய் நீ? எங்கிருந்து எடுத்தாய்? அதான் நேற்றைக்கு மாரநேர் நம்பியிடம் அத்திம்பேர் கோவில் அதிகாரி வந்து பணத்தை வாங்கிக் கொண்டு சென்று விட்டாரா என்று கேட்க, மாரநேர் நம்பியும் யாரும் இதுவரை வரவில்லை, தொகை வைத்த இடத்திலேயே இருக்கிறது, அடியேன் கொண்டு வந்து தங்களிடமே கொடுத்து விடட்டுமா என்று கேட்டாரே, ஞாபகம் இருக்கிறதா? அத்தொகையை தான் நான் உங்களிடம் கொடுத்தேன். அந்த தொகை தன்னிடம் இல்லை என்பது மாரநேர் நம்பிக்கு தெரியாது. அவ்விடத்தை பார்க்காமலேயே அத்திம்பேரிடம் தொகையை கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறார். அந்த தொகையில் பெரும் பங்கு இப்போது 2 வேலி நிலத்தில் உள்ளது. அட பாவி, ஏனடா இப்படி ஒரு மகா பாதகத்தை செய்ய துணிந்தாய்? வேறு வழி? 2 வேலி நிலம் இல்லை என்றால் என் கல்யாணமே இல்லை என்று பெண் வீட்டார் சொல்லிவிட்டார்கள்.
1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்து என்பார்கள். நான் ஒரே ஒரு பொய், கூடவே ஒரு சிறு தவறையும் செய்துவிட்டேன். அதுவும் என் கல்யாணம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அடச்சி, செய்தது அயோக்கியத்தனம். அதற்கு நியாயம் வேறு கற்பிக்கிறாயா? உங்களுக்கு அநியாயமாகப்படுகிறது, ஆனால் எனக்கு நியாயமாகப்படுகிறது. எல்லாம் இந்த குடைத்தண்டை போலத்தான். பயன்பட வேண்டிய விஷயத்திற்கு பயன்படாததால் என் தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டேன். அந்த தொகை அந்த விஷயத்திற்கு பயன்படாமல் அத்திம்பேர் மாரநேர் நம்பியிடம் கொடுத்து வைத்தார். அதை என் தேவைக்கு நான் பயன்படுத்திக் கொண்டேன். உன்னை என்ன செய்தால் தகும்? அது சுவாமி காரியத்திற்காக வைத்திருந்த தொகையடா. அதற்காக எனக்கு வரவிருக்கும் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ள சொல்கிறீர்களா? அட சுயநல பதரே, உன்னை போய் நான் எப்படி மகனாக பெற்றேன்? என்னை சுயநலவாதி என்கிறீர்கள். அப்படி என்றால் என் நலம் பற்றி நீங்களோ அத்திம்பேரோ யோசித்திருக்கலாம் அல்லவா? நீங்களே நிலத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தால் நான் ஏன் இப்படி விபரீதமாக யோசிக்கப் போகிறேன்? விபரீதமான காரியம் என்று நீயே சொல்கிறாயே, அப்புறம் ஏன் அதை செய்து துணிந்தாய்? காரணமே நீங்கள் அனைவரும் தான். நானா எனக்கு கல்யாணம் செய்து வையுங்கள் என்றேன்? நீங்கள் தானே முயன்றீர்கள். அது மட்டுமா, அந்த பெண் மிகவும் அழகு, மதுரமாக பாடுகிறாள். அப்பெண் மட்டும் அமைந்தால் நீ மிகவும் அதிர்ஷ்டக்காரன் என்று அக்கா கூறி என் மனதில் ஆசையை விதைத்து விட்டார். அது மரமாக வளர்ந்து விட்டது. திடீரென்று அந்த பெண் உனக்கில்லை, வேறிடத்தில் பெண் பார்க்கலாம் என்று சொன்னால் சட்டென்று மனதை மாற்றிக்கொள்ள முடியுமா? டேய், குலத்திற்கே கோடாலியாக வந்து பிறந்திருக்கிறாயே. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும், அவ்வளவுதான். வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. மாதவா, உந்த வீட்டிற்கு ரெண்டகம் செய்யலாமா? குருநாதர் உன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அனைத்தையும் பாழாக்கி விட்டாயே. நான் இப்பொழுதே சென்று அவரிடம் விவரத்தை சொல்கிறேன். வேண்டாம் மாரநேர் நம்பி, மாப்பிள்ளையிடம் எதையும் சொல்லிவிடாதீர்கள். நான் உன் காலில் விழுகிறேன். வேண்டாம் சுவாமி, என்ன இது? இவன் செய்த தவறுக்கு நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இவன் செய்த காரியத்தால் எனக்கும் குருநாதருக்கும் அவப்பெயர் ஏற்படும். என்னை தடுக்காதீர்கள். இவன் செய்த காரியத்தை அவர் அறிந்தால் இவனை மட்டுமல்ல, பொய் சொன்னதற்காக என்னையும் வெறுத்து ஒதுக்கி விடுவார். இந்த குடும்பத்தில் சம்பந்தமே வேண்டாம் என்று என் பெண்ணையும் ஒதுக்கி விடுவார். தயவு செய்து கொஞ்சம் பொறுத்திருங்கள். அந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன். அதுவரை இந்த உண்மை மாப்பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். குருநாதர் தொகையை கேட்கும் பொழுது நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். தயவு செய்து எதையும் சொல்லிவிடாதீர்கள். வேறு ஏதாவது சொல்லி சமாளியுங்கள். யோசிக்காதீர்கள். அப்படி நீங்கள் யோசிப்பதாக இருந்தால் உங்களுக்கு அன்னமிட்ட என் பெண்ணை பற்றி யோசியுங்கள். உங்களையே சுற்றி சுற்றி வரும் என் பேர குழந்தைகளை பற்றி யோசியுங்கள். தயவு செய்து இவன் செய்த காரியத்தை மாப்பிள்ளையிடம் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். எவ்வளவுதான் தத்துவார்த்தங்கள் தெரிந்தவர்களாகவும் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும் சில பிரிவுகள்
தாங்க முடியாதவைகளாக அமைந்து விடுகின்றன. வாஸ்தவம்தான். இப்படி ஒரு துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என் கர்ம வினையே அன்றி வேறொன்றும் இல்லை. ஜனிக்கும் உயிர் ஒவ்வொன்றும் இறக்கத்தானே வேண்டும். திருமணம் என்ற பந்தம் மூலம் ஒன்று சேர்ந்த இருவரில் ஒருவர் முதலில் மரணிக்கத்தானே வேண்டும். என்னை பிரிந்து பெருந்தேவி வாட வேண்டும் என்பது அவள் கர்மவினையாக இல்லை. புண்ணியம் செய்தவள் சுமங்கலியாக புறப்பட்டு போய்விட்டாள். தந்தையும் தனையனும் திருக்கச்சி நம்பி போன்ற பாகவதோத்தமரும் அருகில் இருக்க பெருமாளின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே தன் பிராணத்தை அவர் விட்டதால் நிச்சயம் பகவானின் பரமபதத்தை அடைந்திருப்பார் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆமாம், அவள் பிறவா வரம் பெற்று பெருமாளின் வாசஸ்தலத்தை அடைந்திருப்பாள் என்பது திண்ணம். காரணம், ஒரு எறும்புக்கு கூட எந்த துரோகமும் நினைக்காத புண்ணிய ஆத்மா அவள். அன்று உங்கள் கணக்கு பிள்ளை ராமானுஜனை அழைத்து போக வந்திருந்த போது அடியேன் கோயிலில் இருந்தது என் துரதிர்ஷ்டம். இல்லையென்றால் நாங்களும் ராமானுஜனுடனேயே புறப்பட்டு வந்திருப்போம். அந்த புண்ணியவதியை கடைசியாக ஒரு முறை தரிசித்திருப்போம். அன்று கணக்கு பிள்ளை அப்படி ஒன்றும் கவலைப்படும்படியான நிலைமை இல்லை என்றுதான் சொன்னார். அதனால்தான் நானும் அதை சாதாரணமாக நினைத்து விட்டேன். கூரேசன் ராமானுஜனை கலவரப்படுத்தாமல் இங்கு அழைத்து வாருங்கள் என்று கணக்கு பிள்ளையிடம் சொல்லி இருக்கிறான். அதனால்தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அவள் நிலைமை ஓரளவு அப்பொழுதே புரிய ஆரம்பித்து விட்டது. காய்ச்சலில் படுத்த 2வது நாளே உயிலெழுத வேண்டும் என்று கூரேசனிடம் சொல்லி இருக்கிறாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கொன்றும் ஆகிவிடவில்லை என்று அவளை கூரேசன் சமாதானப்படுத்தி இருக்கிறான். பிறகு தொடர்ந்து அவள் அதை என்னிடம் வற்புறுத்தி கொண்டே இருந்தாள். அப்பொழுதே என் மனதின் ஒரு மூலையில் ஒரு சோகம் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டது. நாம் நீண்ட காலம் வாழ மாட்டோம் என்று பெருந்தேவிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. நாங்கள்தான் அதை உணராமல் இருந்திருக்கிறோம். அப்பா, இன்னும் சில நாட்கள் இங்கே இருக்க வேண்டும் என்றுதான் ராமானுஜன் விரும்புகிறான். ஆனால் நடந்ததை மறந்து நீங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டுமென்றால் நித்தியப்படி செய்யும் காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். துக்கம் விசாரிக்க வந்த நாங்கள் இங்கேயே இருந்தால் மீண்டும் மீண்டும் துக்கம்தான் பீடிக்கும். அதனால்தான் இன்று புறப்பட்டுவிட்டு பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் வரலாம் என்று ராமானுஜனிடம் சொன்னேன். தாங்கள் இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்துக்கொண்டு வந்ததற்கு நன்றி. இது எங்கள் கடமை. மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கலாம், துக்கத்தில் நிச்சயம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சொல்லிக் கொள்வது கூடாது. விரைவிலேயே ஒரு சுப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சுப நிகழ்ச்சி என்றால் அது இனி கூரேசனின் திருமணம்தான். அது பற்றி இத்தருணத்தில் பேசுவது ஸ்லாக்கியமில்லை. ஆனாலும் இவன் தாய் இருக்கும் போதே அவனுக்கு திருமணம் செய்து பார்த்திருக்கலாமே என்ற எண்ணம் என்னை வாட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. பெருமாள் திருவுளம் கொள்ளவில்லை, அவ்வளவுதான். இல்லை சோமையாஜி, தவறு என் மீதும் இருக்கிறது. நான் முயலாமல் இருந்து விட்டேன். இப்படி ஒரு பெரும் துக்கம் என் வாழ்வில் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? வரப்போகும் மருமகளை ஒரு தாயால் தான் சரியாக சீர்தூக்கி பார்க்க முடியும். பெண் வீட்டாருக்கு அவர்கள் ஊரில் உள்ள கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளை வேண்டுமானால் ஒரு தந்தை விசாரித்து தெரிந்து கொள்பவராக இருக்கலாம். ஆனால் பெண்ணின் குணாம்சங்களை நுணுக்கமாக கவனித்து அறிந்து கொள்வது ஒரு தாயால் மட்டுமே அது முடியும். தாயில்லாமல் இருப்பதில் எல்லாவற்றையும் விட ஒரு பின்னடைவு இருக்கிறது. ஒரு தாயின் அளவிற்கு தந்தை மகனின் திருமணத்தில் தீவிரம் இல்லாமல் சற்று விற்றேற்றியாக கூட இருந்து விடுவார். தாங்கள் அப்படி இருக்கக்கூடியவர் என்று அடியேனுக்கு தோன்றவில்லை.
இல்லை சோமயாஜி, என்ன இருந்தாலும் மகனின் திருமண விஷயத்தில் ஒரு தாய்க்கு இருக்கும் பொறுப்பு நிச்சயம் தந்தைக்கு வராது. அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். காலத்தே பயிர் செய்திருக்க வேண்டும். செய்யாதது என் தவறுதான். பூரேசனின் நிலைமை வேறு எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. தாய் நன்றாக திடகாத்திரமாக இருக்கும் போதே மகனுக்கு கல்யாணத்தை செய்து வைத்துவிட வேண்டும். சரி, நடப்பது அனைத்தும் நாராயணன் செயல். இதை யாரால் மாற்ற முடியும்? ராமானுஜா,